welcome to Karthika channel. KC Family Class Special. Hi. Happy morning friends. Simple வெங்காய தக்காளி சட்னி தான் இன்னைக்கு அரைச்சிருந்தேன். இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு மெத்தன இட்லி சுட்டுருந்தேன். எப்பவுமே 2 இட்லி சாப்பிடுவேன். குண்டு குண்டு இட்லியா இருந்தா, சப்ப இட்லியா இருந்துச்சுன்னா 3 இட்லி சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு 4 இட்லி சாப்பிட்டுட்டேன். கடைசி தட்டுல இருக்க இட்லி கொஞ்சம் சப்ப சப்பையா இருக்குமா, ஆனா 4 இட்லி சாப்பிட்டுட்டேன். சட்னி சூப்பரா இருந்தது. ஃபிஷ் மார்க்கெட்டும் போயிட்டு வந்தோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், சீ ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்தோம். சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம், எறா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மொத்தம் எறாவும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜி 1 kg இருக்குமா? 1.5 kg இருக்கும். நம்ம வாங்குனது 1.5 கிலோ இருக்கும். இப்போ 1 கிலோ இருக்கும். உரிச்சதுக்கு அப்புறம் 1 கிலோ பெரிய எறா 400 ரூபாய்க்கு வாங்கணும். உரிச்சதுக்கு அப்புறம் 1 கிலோ தாராளமா இருக்கும். மீன் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 2 கிலோ இருக்குமா இருக்கும். இதுவும் 400 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் கிளீன் பண்றதுக்கு கூட 100 rupees கொடுத்தோம். இது எல்லாமே அந்த பின்னாடி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபிஷ் மட்டும் நாங்க திருப்பி வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ ஒரு குட்டி ரிவ்யூ வந்து ஒன்று பார்த்துடலாம். நான் சமைச்சிட்டே இருக்கேன். அந்த ரிவ்யூ நான் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அகாரோ ஹேண்ட் பிளெண்டர் அண்ட் சாப்பர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாடல் நேம் ராயல் 1500 வாட்ஸ்ல வருது. இந்த மோட்டர் யூனிட் கூட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பிளெண்டிங், சாப்பிங், விஸ்கிங்னு எல்லாமே செய்யலாம். பீக்கர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருந்துருக்கேன். நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஏன் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் தெரியவே தெரியாது. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன். ஃபுல் மார்க்ஸையும் தாண்டி டபுள் த மார்க் கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எறா தொக்குக்கெலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு அரையுமோ அரையாதோ அப்படின்ட்டு சாப் பண்ணலன்னா ஒரு சேஃபர் சேர்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பார்ப்போமே அப்படின்னு கட் பண்ணி போட்டு பார்த்தேன். கடகடன்னு ஆயிடுச்சு. நல்லா க்ரஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த அம்மியில் வச்சு தட்டி போடுவோம் பாருங்க, 1-2 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. சரி, அடுத்தது தைரியமாக சின்ன வெங்காயம் போட்டு சாப் பண்ணுவோன்னு சாப் பண்ணேன். 2-3 பல்ஸ் தான். இதுலேயே ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. மேல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சட்டு சட்டுன்னு குவிக்கா முடிஞ்சிருச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தக்காளி நான் வந்து விழுது மாதிரி அரைக்காம ஒரு மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி லாஸ்டா அந்த விழுதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அதில் நிறைய ரெசிபிஸ் நான் வந்து ஆட் பண்ணுவேன். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி செய்யும் பொழுது. அண்ட் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு இதில் கிடச்சிது. டர்போ ஃபங்க்ஷனும் அதில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் கண்ட்ரோல்லாம் பண்ணிக்க முடியுது. சூப்பராக இருந்தது. சூடான மண் சட்டியில் ஊர்ல இருந்து மாமியார் வந்து காய்ச்சி கொண்டு வந்திருந்த விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்ந்து கலந்து ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு போட்டு தக்காளியும் வதக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சூப்பராக அழகாக வதங்கிடுச்சு. வதங்குறதும் டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. மண் சட்டியில் வேற செய்யறேன். கமகமான அந்த மண் சட்டியோட வாசனை. சமைச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டேன்னா அடுத்து தக்காளி போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் தான் போடல, அதையும் நம்ம இப்போ போட்டுடலாம். கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். புளி வந்து எப்பவுமே சீக்கிரம் கரையணும். அவசரமா இந்த மாதிரி, ஏன்னா இதுவே லேட் ஆயிடுச்சு. நான் வெளியே வாங்கினது. ஸோ சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் என்ன பண்ணுவேன், நல்லா ஈஸியா நிறைய ஜூஸ் வரணும் அப்படின்னும் போது லைட்டா வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அவசரமா செய்யறதுனால கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அடிக்கடி புளி கரைக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி தான் ஊற்றி வைப்பேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இது கையை விட்டு நம்மளால கரைச்சோம்னா ஏற்கனவே சுட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா நம்ம சுட்டுக்குவோம். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணியே அழகா இதை வந்து கரைச்சிடலாம். நான் உங்களுக்கு எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சாப்பிங் பார்த்துட்டீங்க. நம்ம இப்போ பிளெண்டிங் பார்க்கலாம். புளி கரைக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாலாம் நீங்கள் செய்யும்பொழுது இந்த நம்ம வதக்கிட்டு கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் நீங்கள் இதில் சூப்பராக செஞ்சிடலாம். பாலாக் பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அரைப்போம். அதெல்லாம் சூப்பராக செய்யலாம். தேங்காய் துருவெல்லாம் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் க்ரஷ் பண்ணாலே போதும் போல இருக்கு. தேங்காய் பாலே எடுத்துடலாம் போல இருக்கு. டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. புளி ஈஸியாக கரைச்சாச்சு. இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு நான் யோசிச்சேன். இன்னும் எனக்கு பாத்திரம் லைட்டாக தொட்டு பாருங்களேன் ஜி. சுடுது, நல்லா சுட இருக்கு. ஆனால் சீக்கிரமா நமக்கு புளி தண்ணி வந்து கிடைச்சிருச்சு. இதை வடிகட்டி நம்ம அப்படியே சட்டியில ஊத்திக்க வேண்டியதுதான். இந்த ப்ராடக்ட் நான் ஒன்னும் ட்ரை பண்ணும்போது வாயை புழக்கிற மொமெண்ட் தான். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. நல்லா இருந்தது. மண் சட்டியை இந்த பக்கம் மாத்திடலாம். மீன் குழம்பு கொதிக்கட்டும். புளி தண்ணியும் ஊத்தியாச்சு. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுச்சு. அடுப்பு எரிஞ்சிருங்க. எறா தொக்கு செஞ்சிடலாம். இங்க தக்காளி வந்து கிராஷ் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கிராஷ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பூண்டு இதுக்கு நிறைய தேவைப்படும். அதையும் கொஞ்சம் கிராஷ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். பொடியா நறுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அலுப்பா இருந்தது. புளி கரைக்கிறது, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் பொடியா நறுக்கிறது, கிரஷ் பண்ண மாதிரி தக்காளி அறியறது, இந்த எல்லா வேலையும் ஈஸியா நான் அதை யூஸ் பண்ணி செஞ்சுட்டேன். எறா தொக்கு செய்யறதுக்கு ஒரு சூடான மண் சட்டியில நல்லெண்ணையும் சமையல் எண்ணெயும் கலந்து ஊத்திருக்கேன். அதுல கடுகு மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை, நிறைய பூண்டு பல் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து இதுல சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருந்திருப்பேன், நல்லா பெரிய சைஸ். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சின்ன வெங்காயம் நான் போட்டிருந்தேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்துல அரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு
இருக்கு. அதுல ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தக்காளி நீங்க எடுத்துக்கணும். ஈக்குவலா போடுறதா இருந்தாலும் போடலாம். தக்காளியும் சேர்த்து கல்லு போட சேர்த்து நல்லா அங்க வதக்க வச்சிருக்கேன். வதங்கி வரட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இங்க மண் சட்டியில மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மாங்காவும் நான் சேர்த்துட்டேன். இங்க ப்ரான்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடலாம். ப்ரான்லாம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கொஞ்சம் இது தண்ணியா இருக்குங்களா, ப்ரான் வேற விட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகுமா, எல்லாம் சேர்ந்து ட்ரை ஆகி நம்ம வதக்கி இறக்கணும்னா சூப்பரா தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்ல நிக்க முடியல, போய் ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுலேயே நினைஞ்சிட்டேன். இங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி செய்யறதுக்கு நினைஞ்சிட்டேன். ஸோ குக்கர்ல தான் சாதம் வச்சிருக்கேன். ரசமுமே நான் கூட்டி வச்சிருக்கேன். அதையுமே பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டியில செய்யலாமான்னு பாக்குறேன். இந்த மண் சட்டியில எல்லாமே சட்டியில செஞ்சுட்டு சாதமா இதை வடிச்சிடலாமான்னு பார்த்தேன். என்னால முடியல, எனக்கு தெரிஞ்சில்ல. பெரிய மீனெல்லாம் 2ஆ போட்டாங்க, சின்ன மீனெல்லாம் முழுசா போட்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட நல்லா தலப்புலன்னு கொதிக்கும். ரொம்ப நேரம் அந்த ஹீட்டை வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. 1 மினிட் தான் க்ளோஸ் பண்ணிட்டு மீன் போட்ட உடனே 1 மினிட்ல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே அது சூப்பரா வெந்துடும். இல்லைன்னா முள்ளெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ஃபுல்லா முள்ளாயிடும். அதனால சட்டியில மட்டும் எப்பவுமே ஜாக்கிரதையா மீன் போட்ட உடனே கரெக்டா 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடுங்க. சாதம் வடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். எல்லாமே சட்டியில செஞ்சிருக்கோம். கொஞ்சம் ட்ரெடிஷனலா செய்யலான்ட்டு. ரொம்ப வெயிலுங்க, முடியலங்க, கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ குக்கர்ல வச்சிடலான்னு சாப்பாடு குக்கர்ல வச்சாச்சு. மீன் குழம்பு தயாராயிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. ரசமும் தாளிச்சுட்டு எறா தொக்கு எண்ணெய் மிதக்க சூப்பரா தயாரா இருந்தது. பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் தூவியாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. ரசம் நல்லா சூப்பரா வந்திருக்கு, நுரைச்சி வந்திருக்கு. இந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பசும் நெய் தான் ஒரு 1/2 ஸ்பூன் லைட்டா விட்டுருவோம். பெருங்காயத்தூள் மேல தூவிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். போட்டுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி போட்டு வச்சிருந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, எண்ணெய் மிதக்க வாவ். இந்த சட்டியில சாதம் போட்டு சட்டி சோறு, எறா சட்டி சோறு. மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும், எல்லா மெஷர்மெண்ட்ஸ்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். நல்லெண்ணெயும் சமையல் எண்ணெயும் கலந்து நான் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூடுதலா இருக்கு எண்ணெய் போட்டாதான் நல்லா இருக்கும். மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தூக்கல தான் இருக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தாராளமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சூப்பரான கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வந்தேன்னா மோர் சில்லுன்னு குடிக்கலாம்னு தோணுச்சு. ஜி அப்படியே வேர்வையில நனைஞ்ச மாதிரி குளிச்ச மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அவருக்கும் கொஞ்சம் மோர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஷர்வனா இப்பெல்லாம் மோர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். விரும்பி குடிக்கிறாரு. ஸோ நான் போட்ட இன்கிரீடியன்ஸோட கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இவ்வளவுதான் சேர்த்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். மோட்டர் யூனிட்டோட விஸ்க நம்ம மாட்டிட்டு சூப்பரா விஸ்க் பண்ணிக்கலாம். வழிய பாட்டில வச்சுக்கிட்டு நீங்க விஸ்க் பண்ணீங்கன்னா எல்லாம் வெளில தெரிச்சிடும். எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிச்சு. நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ஜி நல்லா இருக்கு ஜி, இது சூப்பரா இருக்கு ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரிவ்யூ பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. வா, இவ்வளவு வேலை செஞ்சுட்டு சில்லுன்னு மோர் குடிக்கும் போது அப்பா சொர்க்கண்டா சாமி. ஜி நீங்களும் அப்படியே குடிங்க. தேங்க்யூ. அப்ப போய் இதெல்லாம் குடிச்சிட்டு வேலை பார்த்தாதான். நல்லா மழை பெஞ்சு குளுன்னு இருந்தது. ஆனா இப்ப பயங்கர வெயிலுங்க, முடியலங்க. திருப்பி சூப்பர் ப்ராடக்ட். சில ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கு, வாங்கலாம் அப்படிதான் சொல்லுவேன். சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா சீரியஸ்லி ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. கண்ணு மூடி வாங்கலாம். சூப்பர் ப்ராடக்ட். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்களும் ஆமா கார்த்தின்னு சொல்லுவீங்க. இனிமே வாங்கி யூஸ் பண்ணாலும் ஆமா கார்த்தி அக்கா சொன்ன மாதிரி தான் எனக்குமே இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பர் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சூப்பரா சமைச்சிட்டீங்க. ஆமா, எனக்கு தெரியாம மீனை வறுத்து வச்சுக்கிறேன். எனக்காகவா? குளிச்சுட்டு வரேன் போனேன். குளிச்சு வந்து சுடா சாப்பிடுறேன், சுடா அப்படின்னு போனாரு. அதுக்குள்ள சுடா மீன் வருது. ஒரு மீன் வருவதுதான். அப்புறம் எல்லாரும் பரவாயில்ல இவ்வளவு லைட்டா இருக்குல்ல. ஆமா, ராகேஷ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுறலாம். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். போச்சு. பின்னாடி பாத்திரம் கழுவி ஒரு கூடையில கவுத்து வச்சிருந்தேன். அப்படியே ரிவர்ஸ் குடுகுடுன்னு கேமரா தெரியும்ல எல்லாரும் டங்குன்னு வாங்கிட்டாரு. உங்களுக்கு பின்னாடி கூட இருக்கு. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் வந்து பின்னாடி போங்க. ஓகேடா. ஓகேவா? இந்த Dress வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி லூஸான ட்ரெஸ் நான் போடும்போது அக்கா பிரெக்னெண்டா இருக்கீங்களாக்கா? சத்தியமா நான் பிரெக்னெண்டா இல்ல. ஏன்னா வளைகாப்பு ரெசிபி நான் கார்த்திகா ரெசிபியில செஞ்சு சாப்பிட்டதை போட்டேன்னா வளைகாப்பு சாப்பாடு செஞ்சிருக்கீங்களே பிரெக்னெண்டா எனக்கு மெயில்லாம் வந்துருச்சு. கமெண்ட்ல கேட்டாங்க, பரவாயில்ல எப்ப மெயிலே போட்டுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வீட்டுல நைட்டிக்கு பதிலா நான் லூஸா குர்தாஸ் வாங்குறேன்னு. இங்க பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு.
ஸோ நல்லா லூஸா குர்த்தா அனார்கலி குர்த்தா போட்டிருக்கேன். எனக்கு இப்படி வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு லூஸா வேணும்னு தான் இது வாங்கினேன். இது எங்க இருந்து வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா அழகு பொட்டிக்கினுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் கேரமல் இருக்காங்கல்ல, அவங்களோட பொட்டிக்ல இருந்து தான் வாங்கினேன். 490 450 460 என்னமோ 500 ரூபாய்க்குள்ளதான் அனார்கலி. ஆமா, இந்த ஆலியா கட் குர்த்தா. சோ வேணும்ன்றவங்க கண்டிப்பா அழகு பொட்டுக்கு போய் பாருங்க, விசிட் பண்ணுங்க. இப்ப புதுசா என்னென்னமோ போட்டிருக்காங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் பார்க்க முடியல. பார்த்தேன்னா டக்குனு ஷாப்பிங் பண்ணிடுவேன். அப்படி பண்ணாலும் நான் உங்களுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன். சுடு சுட நாங்க மண் சட்டி வாசனையோட சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறோம். வாங்க. ஒரு மீன் வறுவல் அப்படியே இங்க வச்சிடுறேன். சூப்பரா சூப்பர் சூப்பர். அந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெயோட சேர்த்து அடியில இருந்து மண் சட்டியோட சுரண்டி அப்படி எடுக்கணும். எறா தொக்கு சுரண்டி எடுத்து எறா தொக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். சுட சுட இப்படி ஓரமா போடலாம். நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? சொல்லு. சட்டி வேற கஷ்டப்பட்டு நான் சட்டி எல்லாம் வாங்கி பழகி நாக்குல வைக்கும் போதே அருமையான ருசி. சீரியஸா வீடியோ காலெல்லாம் நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா தான் சொல்லுவேன். நிஜமா சூப்பரா வந்திருக்கு. அந்த மண் சட்டியோட மண் வாசனை வருமா அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஃபிளேவரை கெடுக்கிற மாதிரி வந்துருமோன்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. டெய்லி நான் வெஜிடேரியன் சமைச்சு பழகி வச்சதுனால நல்லா பழகிட்டான் சட்டி. மாங்காய், மீன் குழம்பு, மீன் எடுக்கும் கரண்டி. அதுக்குன்னே இந்த கரண்டி வாங்கி வச்சிருக்கேன். உடையாம அப்படி ஓரத்துல இருந்து பார்த்து எங்க இருக்கான்னு பார்த்து இந்த ஒருக்கா மேலேயே அப்படி எடுக்கணும். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் குழம்பு சாப்பிட்டு. சட்டியில செய்யும் போது இருக்குங்க ரொம்ப நேரம் வேர்வையில நொந்து போய் வேலைலாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஏசியில காத்து வாங்கிட்டு சாப்பிடும் போது தேவா மிருதமா இருக்கு. நிஜமா சந்தோஷமா இருக்குல்ல? சூப்பர். மீன் பாரு அப்படி சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. வெறுப்பேத்திரியா? சாப்பிட சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா நானும் போய் சாப்பிட்டுருவேன். ஒரு அரைக்கால் உப்பு கம்மியா இருக்கு. அது பரவாயில்ல. டேஸ்ட் ஆனா சூப்பரா. உப்பே இல்லாமல் பரவாயில்ல, சாப்பிட்டுடலாமா? அரைக்கல் உங்களுக்கு சரியா இருக்கும், ரேணுக்குலாம் சரியா இருக்கும், எல்லாருக்கும் சரியா இருக்கும். அருமையா இருக்குங்க. சூப்பர். சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் போட்டு சும்மா வதக்கு அதை பண்ண இதை பண்ணலாம். நம்ம சிம்பிளா செஞ்சேன், ஆனா அருமையா இருக்கு. சட்டிக்கு அதுதாங்க. நீங்களும் சட்டி வாங்கி செய்யுங்க. சட்டி பழகிறது எப்படின்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நானும் அதையுமே சொல்லி தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்டு வந்துடுறோம். சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அப்புவா? நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டான் குழந்தை. ஃபிஷ் வந்து அவனுக்கு நைட்டு கொடுத்துக்கலான்ட்டு ப்ரான் மட்டும் நல்லா தாராளமா பிசைஞ்சு சாப்பிட்டான். அந்த ப்ரான் தொக்கு நல்லா இருந்துச்சுன்னு இன்னைக்கு கொஞ்சம் கடகடன்னு சாப்பிட்டான். ஷர்வின் சாப்பிடு, ஷர்வின் டிவி பார்க்காத சாப்பிடு, இப்படிலாம் சொல்லணும். ஷர்வின் பேசாத சாப்பிடு, ஷர்வின் ஒன்றாத சாப்பிடு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நான்வெஜ் வேற அவன் சாப்பிட லேட் பண்ணுவான். இன்னைக்கு கடகடன் குழந்தை சாப்பிட்டுட்டான். குட் பாய், குட் பாய். அவனுடைய ஷாப்பிங் வீடியோ வேறையா, அது எப்படா எல்லாத்தையும் காட்டுவாங்க. நான் ரொம்ப ஆமா ஆர்வமா இருக்கான் ரொம்ப. சோ அவனுக்காக ப்ளூ கலர் தான் போன வாட்டி ஆசைப்பட்டு வாங்கினானா, நம்ம வாங்கலாம்னு சொன்னோமா, அதே ப்ளூ கலர் வந்து கிடைச்சது. சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி விலையில இருந்தாலுமே நான் ஷாப்பிங் விளாக் காமிச்சிருந்தேன் இல்லையா டிமார்ட்ல, அதுல வந்து நான் உள்ள இருந்த பார்ட்டிஷன் எல்லாம் சரியில்லை அப்படின்ற ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியும். ஸோ குவாலிட்டியா இருக்கணும். ஷர்வின் கேட்கற மாதிரி பெரிய ஜிப்ஸ் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கணும், குட்டி ஜிப் ஒன்று இருக்கணும். இந்த இடம் பேக்லாம் இந்த இடம் உங்க நல்லா சப்போர்ட் இருக்கணும், முதுகுக்கு இதெல்லாம் ஸ்டர்டியா இருக்கணும். இங்க இந்த தையல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி வாங்கினதுல கொஞ்சம் காசு அதிகமா தான் பேக் வந்து நல்லா இருந்தது, அதனால வாங்கியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம இங்க வச்சிருக்க எல்லா பொருளும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே டிமார்ட்ல தான் வாங்கியிருக்கேன். ஸ்கூல் நீட்ஸும் வாங்கியிருக்கிறேன் அண்ட் வந்து ஹோம் நீட்ஸுமே வாங்கியிருக்கேன். தேவை உள்ளது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுல உங்களுக்கு பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக், இதை வந்து நாங்க போட்டோஸ்லாம் எடுத்து ஒரு 4-5 செலக்ட் பண்ணி வச்சு அதை நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு இவருக்கும் பிடிச்சி எங்களுக்கும் பிடிச்சி வாங்கின பேக். இது வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 999 ருபீஸ்னு வாங்கணும். இங்க ஒரு குட்டி ஜிப் இருக்கும். அடுத்து இந்த பிங்க் கலர்ல ஒரு ஜிப் இருக்கு பாருங்க. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா ஜிப்ஸ், குட்டி ஜிப்ஸ். பெரிய ஜிப் மெயின் ஜிப் இங்க ஒண்ணு இருக்கு, இந்த தூக்குறோம் இல்லையா, இதுக்கு இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. நல்லா பெருசா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்கை பேக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டிலாம் இது நல்லாவே இருக்கு. வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு, அதை ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு எலாஸ்டிக், இந்த மாதிரி எல்லாமே இதுல இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஸ்டடியா இருக்கு. இது ரொம்ப நல்ல சப்போர்ட் இருக்கு. இது எக்ஸ்ட்ராவா இங்க பாருங்க கழண்டி வராத அளவு. பிள்ளைங்க நிறைய வெயிட் தூக்கிட்டு போறாங்க இல்லையா, நல்ல தையல் எல்லாம் போட்டிருக்கு. இன்னும் நீங்க ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வாங்கல அப்படின்னு இதுவும் பாருங்க, இங்க வருது இல்ல, இதோட தையல்லாம் பாருங்க எவ்வளவு தையல் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டடி, ஏன்னா 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ண போறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஷர்வின் பிடிச்சிருக்கா?
டேய் போட நான் ஸ்கூலுக்கு அப்ப போற போகணும்னாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து வேணான்னு வருத்தம் வரும். ஆனா அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது மட்டும் எல்லாத்தையும் புதுசா எடுத்துட்டு போங்க. அடுத்து பேக் பார்த்ததுனால நான் பேக்கே காமிச்சிடுறேன். இது ஏற்கனவே நான் வந்து டிமார்ட் ஷாப்பிங் பிளாக்ல காமிச்சிருந்தேன். இந்த ஹால்ல நான் வாங்கினதை காமிச்சிடுறேன். இது வந்து 299 ருபீஸ்னு வாங்கினேன். இப்படி ஒரு கேர்லியா இருக்கும். இது எவ்வளவு கீழே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு நல்லா ப்ராடா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பிரெத் வந்துருக்கு இங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. மேலே இப்படி இந்த ஷேப்ல இருக்கு. நிறைய ஹோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்வா இருக்கு. இது நாங்க ரெகுலரா யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு லாங் த்ரெட் இது கொடுத்துருக்காங்க. வேணா இதுல மாட்டி எடுத்துக்கலாம். எங்களுக்கு யூஸே ஆகாது. நாங்க இதுலயே தூக்கிட்டு போயிடுவோம். ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து ஷர்வின் குட்டிக்கு வாங்கினதே காமிச்சிடுறேன். லஞ்ச் பேக்ஸ் வாங்கியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோலாம் கார்த்திகா ரெசிபிஸ் கார்த்திகா சேனல்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட சம்வாட் கலர்ஸ் தான் வேற வேற இது வேற கலர் மாதிரி இந்த மாதிரி பேக் தான் ஒரு வருஷம் நாங்க வச்சு நீ உட்காந்து குடிச்சல வேணா இல்லைன்னா இருக்கியா வீடியோல இருக்குமா நீ வீடியோல அவனும் வரணுமா பாக்குறாரு இதையும் அவர் என்னன்னு இன்னைக்குதான் எல்லாத்தையும் பிரிச்சோம். நாங்க பெரிய பையில இருந்து பிரிச்சு எடுத்து போட்டுருக்கோம். அதனால அவன் சந்தோஷமா பாக்குறான். நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டடியா உழைச்சது. போன வாட்டியும் டிமார்ட்ல தான் வாங்கணும். நல்ல குவாலிட்டி. துவைச்சு யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு கொட்டிக்கிச்சுன்னா கூட அப்படியே கரை பிடிச்சுக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. வாஷபிளா இருக்கு. ரொம்ப ஈஸியா ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 169. ஹைட் வந்து ஆனா இவ்வளவுதான் இருக்கு. இதுல வந்து 1 லிட்டர் பாட்டில் உள்ள போகுமான்னு தெரியல. 1 லிட்டரை விட பெருசுன்னு நினைக்கிறேன். இது போகாது. நாங்க வந்து 600 ml இல்ல 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்னு இதுல வச்சிருவோம். இன்னொன்னு வந்து மாட்டிக்கிற பேக்ல சைட்ல வச்சிருவோம். சோ பஸ்ல போகும்போது எடுத்து குடிக்க வசதியா இருக்கும் அப்படின்ட்டு. சோ ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு இது கரெக்டா இருக்கும். அண்ட் தூக்கும் போது குழந்தைங்க தூக்குறாங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு இப்படி தூக்கும் போது கீழே தரையில பரலக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நீட்டா கைப்படி நீட்டா எல்லாம் வாங்கிடாதீங்க. சோ குழந்தைங்களை தூக்க சொல்லி அவங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நியூவா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். இதெல்லாம் டிப்ஸா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து லஞ்ச் டவல்ஸ் நான் போன வருஷம் ஃபுல்லா கொடுத்தது சேம் இதே டவல் தான் கொடுத்தேன். அது இன்னுமே நல்லா இருக்கு. அதை வந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு நான் வந்து 6 டேஸ்க்கு 6 டவல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் 6 வாங்கி வச்சிருந்தேன். அந்த 6மே இப்ப கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வாங்கியாச்சு. எடுத்து வச்சுட்டேன். இப்ப புதுசா வாங்கியிருக்கேன் 29 ருபீஸ். வீடியோல காமிச்ச மாதிரி இதுலயே கலர்டு இருக்கு, செக்டு இருக்கு. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். அதுவும் 29 ருபீஸ்க்கு இருக்கு. டர்க்கி டவல்ஸ் ஹெவியான டவல்ஸ் இருக்கும். அது பார்க்கலாம் மாடர்னா இருக்கும். ஆனால் தூக்கிட்டு போனாக்கா டிராவல் எல்லாம் பண்ணும்பொழுது ஈரம் ஆயிடுச்சுன்னா டிராவல் பண்ணும்போது ஹெவி வெயிட் ஆயிடும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் காட்டன் டவல் நல்லா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். டக்குன்னு காஞ்சிரும். வெளில எல்லாம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப வசதியா இருக்கும். இந்த காட்டன் டவல் 129 ருபீஸ். இதோடைய ஹைட் லென்த் எல்லாம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஷர்வின் இப்படி வச்சிடணும். இங்க பாருங்க இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு ஒயிட் வேணும் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். நல்லா பெருசாவே இருக்கு. தலையெல்லாம் தோட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு 2-3 கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது கிச்சனுக்கு வந்து நம்ம இப்போ காய்கறி எல்லாம் கழுவி உலர வைக்கிறது, அரிசி கழுவி உலர வைக்கிறது, மில்லட்ஸ் எல்லாம் நம்ம வந்து முளைக்கட்டை வைப்போம் இல்லையா, பச்சை பயிர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டன் டவல் வேஷ்டி மாதிரி மெட்டீரியல்ல இருந்தது. சோ இது மாதிரி ஒரு 4 டவல் வாங்கியிருக்கேன். பிங்க், ரெட், ப்ளூ அந்த மாதிரி. இதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 79 ருபீஸ். ராகேஷ் வந்திருந்தாரு இல்லையா, அவர் வந்து டவல் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக நம்ம ராகேஷ் குட்டிக்காக இந்த 2 டவல்ஸ் வாங்கணும். இது ஒண்ணு இது ஒண்ணு. இந்த டவல் வந்து பாத்தீங்கன்னா 249 ருபீஸ். நல்லா திக்கா இருக்கு. தாராளமா நீங்க இதை ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். ஒரு 4 வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அடிச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து மைக்ரோ ஃபைபர்ல சிங்கிள் பெட்ஷீட் வாங்கினேன். ஒரு 4-5 நான் பார்த்தேன். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 199 ருபீஸ். இது நல்ல கலரா இருந்தது. நல்ல பிங்க் கலர்ல ஃபிளாரல்ல இருந்தது. சூப்பரா இருந்தது. நான் பிரிச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு vlogல காமிக்கிறேன். ஒரே ஒரு பில்லோ கவரோட இது வருது. அடுத்தது கிச்சனுக்கு நான் மேட் வீடியோலயே காமிச்சிருந்தேன். அந்த வீடியோல இது வந்து MRP வந்து 335 ருபீஸ். டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ். இது வந்து 1.25 மீட்டர் பை 50 சென்டிமீட்டர் சைஸ். இது நல்லா லாங்கா இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு பாரு. அப்படியா? ஆமா. இது வந்து நான் கொஞ்சம் இது மேல வந்து இது சாஃப்டா இந்த மாதிரி இருக்கும். நம்ம டோர் மேட்லாம் யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி இருக்கும். நல்லா திக்கா இருக்கும் இது. சோ இது வந்து அந்த சிங்க் ஏரியால போட்டுக்கலாம்னுட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக் பண்றோம்ல, அந்த குக் டாப் இருக்க இடத்துக்கு நேரா நம்ம அங்க வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடுறதுக்காக வாங்கினேன். சோ இது நல்லா ரப்பரா இருக்கும். அடிக்கடி எனக்கு மேட் சுருண்டுக்குது. ஒரு vlogல சொன்னேன். ஒரு சிஸ்டர் இவ்வளவு சொல்றீங்களே, நீங்களே ரிவ்யூ எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு லாங் மேட்டை வாங்கி போடுங்க அடி சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கினதெல்லாம் வீணா இருந்துச்சு. ஆன்லைன்ல வந்து நல்லாவே இல்லை. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது ஒட்டிக்கும் போல இருக்கு. தரையோட மூவ் ஆகாது போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா இருக்கு. நல்லா ஒரு ரப்பரியா போய் ஒட்டிக்கிற மாதிரி நல்லா வெயிட்டா இருக்கு. நானே தூக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. 45 சென்டிமீட்டர் பை 120 சென்டிமீட்டர் போட்டிருக்கு சைஸ். ஸ்பெஷல் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் வந்து 399 ருபீஸ். தாராளமா வாங்கலாம். ஆனா கலர் வந்து அழுக்காகுமான்னு தெரியல. நான் கிச்சன்ல அவசரமா நம்ம சமைப்போம். இது வாஷபிளான்னு தெரியல. நான் வந்து வாஷ் பண்ண ட்ரை பண்ணி அழுக்கானதுக்கு அப்புறம் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்.
அப்புறம் ஏப்ரன்ஸ் வாங்கியிருந்தேன், ஒரு 2-3 ஏப்ரன்ஸ் வாங்கியிருந்தேன். நான் ஒரு மினி பிளாக் கூட போட்டிருந்தேன், சாரி போட்டு. அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவோம், பாசிட்டிவா இருக்கும், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டு வேலை செய்யலாமே அப்படின்ட்டு. இப்படி செய்யும் போது கிச்சன்ல ஒன்னு செய்யலாமா, ஒன்னு கை வைப்பனா, போய் நேரா சிங்க்ல கையை கழுவனா, திருப்பி அந்த வைக்கும் போது ட்ரையா வைக்கணும்ல, மசாலா பொடியெல்லாம் ஈரம் பட்டா வீணாயிடும். டக்குன்னு அந்த ஈரத்தை என்ன பண்றேன், இப்படி தொடச்சிடுறேன். ஏன்னா கையில இருக்கிற ஏதாவது ஒரு துணி எடுக்கலாமா, அந்த துணி எங்கன்னு தேடுறதுக்குள்ள தீஞ்சிரும் அடுப்புல. அப்ப டக்குன்னு என்ன ஆகுது, என் ட்ரெஸ்ல டக்குன்னு தொடச்சிடும், ட்ரெஸ் வீணாகுது. ஸோ ஏப்ரன் வந்து யூஸ் ஆகும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஷூட் பண்ணும் பொழுது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் ஏப்ரன்ஸ் வந்து வாங்கினேன். இதுல ரொம்ப அழகான வேர்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. இதுல வந்து த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இஸ் லவ்னு போட்டிருந்தது, ஹார்ட் போட்டு. உண்மைதான், நம்ம லவ்வோட சமைக்கணும், அன்போட சமைக்கும் போது வீட்டு சமையல் வந்து இன்னும் சூப்பர் சமையலா ஆகுது இல்லைங்களா, அதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மை கிச்சன் இருந்தது. ஸோ அந்த வேர்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா ஃபிளாரல் இருந்தது. எம்ஆர்பி வந்து 285 ருபீஸ் போட்டிருக்கு. ஸ்பெஷல் பிரைஸ், ஆஃபர் பிரைஸ், டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 229 ருபீஸ் போட்டிருக்கு. நல்லா வாஷ் பண்ணி துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பூன்ஸ் வந்து போன வருஷம் வரைக்கும் ஷர்வனுக்கு குட்டி ஸ்பூன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒழுங்கா அவருக்கு சாப்பிடலாம் பழகிட்டோம். அள்ளி சாப்பிடணும், கடகடன் சாப்பிடணும். கொஞ்சம் பெரிய வாயா அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இந்த குழி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி வாங்கலாம்னு வாங்கினேன். செட் ஆஃப் 6 இது. இதோட பிரைஸ் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ், ஸ்பெஷல் பிரைஸ். இது மாதிரி வாட்டர் பாட்டில் சேம் கலர் என்கிட்ட லாஸ்ட் இயர் வாங்கினது 2 இருந்தது. டீடாக்ஸ் வாட்டர் போட்டுனா இந்த பாட்டில் ஃபுல்லா ஒரு டீடாக்ஸ் வாட்டர் போட்டு நான் குடிப்பேன். மாத்தி மாத்தி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பிளாஸ்டிக் இல்லைங்களா, 1 இயர் யூஸ் பண்ணியாச்சு. அது ரொம்ப கலர்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த இயர்க்கு யூஸ் பண்றதுக்கு வாங்கியிருக்கேன் 199 ருபீஸ்ல. சிப்பர் பாட்டில் மாதிரி இருக்கும். நீங்க கழுவுறது போது ஈஸியா கழுவிக்கலாம். இந்த பெரிய முடியை வந்து இப்படி கழட்டிக்கலாம். குடிக்கும் போது நீங்க இந்த இது மூலியமா குடிச்சுக்கலாம், கீழெல்லாம் சிந்தாது, ஈஸியா குடிச்சுக்கலாம். அடுத்து தண்ணி நிறைய குடிக்கணும்னு இருக்கேன். நான் தண்ணி குடிக்கிறதுல டயத்துக்கு தூங்குறதுல, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, அதனாலேயே கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ தண்ணி ஞாபகமா குடிக்கணும் அப்படின்ட்டு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இதுவுமே பெரிய கேப் ஒன்று இருக்கு, இந்த குட்டி கேப் ஒன்று இருக்கு. தண்ணி குடிக்கும் போது நம்ம இப்படி குடிச்சுக்கலாம். கிளீன் பண்ணணும் போது கழட்டிட்டு கையை நல்லா நம்ம கையே உள்ள போகுது, அழகா கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலோட பிரைஸ் 279. 2 வாங்கியிருக்கேன். தண்ணி டெய்லி நிறைய குடிக்கணும், அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்க்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. அப்புறம் லெகின்ஸ் வந்து நான் ஒரு 2 கலர் மட்டும் டார்க் கலர்ஸ் வாங்கினேன். இது வந்து 3/4 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. 3/4 கூட கிடையாது. இப்ப இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் நானு, இதுக்கு மேட்சரா போட வேண்டாம். அப்புறம் சின்ன சின்ன கவுன்ஸ் எல்லாம் இருக்கு, முட்டிக்கு கீழே இருக்கும், குர்தாஸ் மட்டும் நம்ம போடுறோம். சோ மேட்சா லெகின்ஸ் எல்லாம் நம்ம வெளில போறதுக்காக வச்சிருப்போம். சில கலர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு உள்ள போடணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2XL சைஸ் இது, நல்ல ஸ்ட்ரெச்சபிள். ஆர்த்தி நீங்க இவ்வளவு குண்டா இருக்கீங்க எப்படின்னா, என்னோட லெகின் சைஸ் 2XL தான். இது வந்து பிரைஸ் 199 ருபீஸ்க்கே இருந்துச்சு. ஆனா இது போட்டாக்கா எனக்கு என் ஹைட்டுக்கு வந்து ஆங்கிள் லென்த் தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் நல்லா மேல போடுவேன், ஆங்கிள் லென்த் தான் வரும்னு நினைக்கிறேன். 199 செம்ம டீல். ஒரு 2 கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், பிளாக் அப்புறம் டார்க் மரூன், அந்த மாதிரி 2-3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் அப்புறம் அக்காவுக்கு ஒரு 2-3 கலர்ஸ் எடுத்திருக்கேன் நான். வீட்டு யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிராண்டட் லெகின்ஸ்லாம் வெளில போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தேவை உள்ளது மட்டும் தான் இப்பெல்லாம் வாங்குறேன். காசை சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ட்ரீம்ஸை நோக்கி நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாக்கா சின்ன சின்ன செலவுகளை நம்ம குறைக்கணும். ஸோ தேவையானதை மட்டும் நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா, இது கரெக்டா வாங்கிருக்கீங்க கார்த்தி, இது நான் இத்தனை நாள் வாங்கணும்னு நினைச்ச பொருள் நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்க கார்த்தி அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்க, ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லா நீட்ஸும் வாங்கிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நான் ரிவ்யூ பண்ணியிருந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.